ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. கும்பகோணம் மடத்து தெருவில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மடத்தில் ஒரு சமயம் ஏராளமான வைதிக சிரேஷ்டர்களுக்கு சமாராதனை ஏற்பாடாயிருந்தது. அப்போ மகா சுவாமிகள் ஒரு பக்தரை கூப்பிட்டு, இன்னைக்கு இலைக்கு பட்சணம் என்ன தெரியுமா? லட்டு தெரியுமோ இல்லையோ அப்படின்னார். தெரியும் பெரியவா, நீ தானே பரிமாறுவ. வைதிகர்கள் வேண்டாம் வேண்டான்னு கையை கொண்டு வந்து மறுத்தாலும் நீ பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2-3ன்னு லட்டு போட்டுண்டே வா. அவெல்லாம் உன்னை திட்டுவா, இப்படி சாப்பிட முடியாமல் எரியிற மாதிரி லட்டு போடுறானேன்னு கோவப்படுவா. அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காத, நான் சொன்ன மாதிரி செய்யின்னு சொன்னார். சுமார் 60 வைதிக சிரோன்மணிகள் போஜன பந்தியில் வந்து உட்காந்தா. அவளுக்கு பரிமாறினதில் 150-160 லட்டு காலி ஆயிடுத்து. பெரியவா சொன்ன மாதிரியே அவெல்லாம் பரிமாறினவரை காதுபடவே திட்டினா. அந்த திட்டெல்லாம் பரிமாறினவரை பாதிக்கவே இல்லை. ஏன்னா இந்த திட்டுகளுக்கு மேலே பெரியவாளோட கருணை உயர்ந்து இருந்தது. அப்போல்லாம் ஒரு ரெட்டை மாட்டு வண்டி மடத்து கொல்லப்புறத்தில் இருக்கும். பெரியவா அந்த வண்டியை சுத்தம் பண்ண சொன்னார். ஆசனம் கொண்டு வர சொல்லி அதில் உட்கார்ந்துட்டார். வைதிகர்கள் சாப்பிட்டு முடித்த உடனே எச்சல் இலைகளை எல்லாம் கொல்லையில் கொண்டு வந்து போட்டா. உடனே 50 நரிக்குறவர்கள் ஆண் பெண் குழந்தைகளா ஏக சந்தோஷமாக ஓடி வந்தா. அவ பாஷையில் காய்ச்சி மூச்சுன்னு ஏதோ பேசிண்டு ஒரே கும்மாளம் போட்டா. ஒரே இறைச்சல். இலைகளில் மீந்து தூக்கி போட்ட பண்டங்களை அள்ளி அள்ளி சாப்பிட்டா. லட்டுகளை எல்லாம் பொறுக்கி மூட்டை கட்டிண்டா. பெரியவா வண்டியில் இருந்தபடியே இந்த ஆனந்த அமக்களத்தை மனம் நெகிழ பார்த்து சந்தோஷமாக ரசிச்சுட்டு இருந்தார். சாப்பாடு பரிமாறினவர்கிட்ட, நீ போய் வைதிகாலெல்லாம் அழைச்சிட்டு வா அப்படின்னார். எல்லாரும் வந்தா. நரிக்குறவர்களோட முகத்தில் இருந்த பேரானந்தத்தை பார்த்தா. இப்படி இலையில போட்டு மீந்து எரியப்பட்டதை நரிக்குறவர்கள் சாப்பிட்றதால அவளுக்கு என்ன மேன்மை, என்ன லாபம்? இந்த கேள்விக்கு பெரியவா கொடுத்த பதில் நம்ம எல்லாரோட உள்ளத்தையும் அப்படியே நெகிழ வச்சுடும். ஏதோ முன்வினை காரணமாக நரிக்குறவர்களாக ஜென்மம் எடுத்ததுனால குப்பை தொட்டியில் போட்ட எச்சில் உணவு பண்டங்களை சாப்பிட்ற துர்பாகியம் அவளுக்கெல்லாம் வந்துடுத்து. இன்றைக்கி வேத வித்துக்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டுட்டு பாவம் எல்லாம் போய் அடுத்த பிறவியில் நல்ல வேதியர்களாக பிறந்து ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறா அப்படின்னார். பெரியவாளோட விளக்கத்தை கேட்டவாளுக்கெல்லாம் உடம்புல மின் அலை பரவற மாதிரி இருந்துதான். கருணைன்னா இது இல்லை கருணை. அந்த நரிக்குறவர்களுக்கு தான் எவ்வளவு பெரிய பேர். வேத பண்டிதர்கள் எல்லாரும் பெரியவாளோட அவ்வியாஜ கருணையை எண்ணி அசந்து போயிட்டா. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.